வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிஎம்ஆர். இன்னைக்கு இந்தியாவோட லார்ஜஸ்ட் அண்ட் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனான ஹவுராலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஹவுரா எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது சென்னை தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருநெல்வேலி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ஜேர்னி மோஸ்ட்லி நைட் ட்ராவலாக தான் இருக்க போகுது. இந்த ஹவுரா வந்து நாட் ஓன்லி இந்தியா, இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ வாங்க இந்த ஜேர்னியில் எங்களோட டிஜிட்டலாக இணைஞ்சிருங்க. இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி நம்மளை புல் பண்ண போகிறது வேப் 7 இன்ஜின் தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருது, பட் வித்தவுட் டிலே. ஷார்ப் 9:39. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹவுரா ஸ்டேஷன் பற்றி பார்க்கணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா 23 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்தியாவிலே அதிக பிளாட்ஃபார்ம் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இது தான். அதுக்கப்புறம் இது வந்து 170 வருஷம் பழமையானது. ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் 9:43க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் டைமிங் இந்த ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நைட்டில் நான் அவ்வளோ வீடியோ கவர் பண்ணல. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா செமையாக வெளியே பயங்கர மிஸ்ட்டு. நம்ம ஊராக இது அப்படிங்கிறதால பயங்கர மிஸ்ட்டாக இருந்தது. நான் ட்ரெயின் என்னமோ பக்கம் தான் வந்துட்டுருக்குன்னு பார்த்தா அது ஆல்மோஸ்ட் 5 மணி ஆச்சே வந்துருச்சு. வெளியே வந்து பார்த்தா பாருங்கள் ஃபுல் மிஸ்ட்டு. இந்த பயங்கரமான வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு மேலே உள்ள எதுவுமே தெரியல. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்திருக்குன்ட்டு. இந்த ஏர்லி மார்னிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் செம்மையை என்ஜாய் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வாஞ்சிமணியாச்சி ஸ்டேஷன்லாம் சும்மா அடிச்சு தூக்கி போயிட்டு இருந்ததுங்க. ஸோ நீங்கள் தூத்துக்குடி எதுவும் போகணுன்னா அந்த வாஞ்சிமணியாச்சி ஸ்டேஷன்லாம் இறங்கணும். பட்டு இந்த ட்ரெயினில் மட்டும் ஏறிடாதீங்க, ஏன்னா இது வாஞ்சிமணி ஸ்டேஷனில் நிற்கவே இல்லை.
அப்படி ஏர்லி மார்னிங் இந்த சன்ரைஸ் பார்க்கும்போது செமையாக இருந்தது. இந்த உலகத்தோட ஹீரோ வரும்போது அப்படி பனிலாம் விலகிறத பார்க்கும்போது அந்த வியூவே வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ செமையான வியூ இதெல்லாம். வாழ்க்கையிலே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சன் ரைஸ் ஆகிறத அப்படியே பார்க்கும்போதே செம்ம பாசிட்டிவான வைப் இருந்தது. அண்ட் இந்த வியூவும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பிறந்த குழந்தை திடீர்னு 3 வயசான மாதிரி இந்த சன் அப்படியே மேலே வரதை பார்க்க செமையாக இருந்துச்சு. வியூ வேறு லெவலில் இருந்தது. ஸோ கடைசியாக நம்ம வந்து சேர வேண்டிய திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹவுராவில் ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணுது. வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு கிராஸ் பண்ணி போகுது. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ரீஜனை கிராஸ் பண்ணுது. ஈஸ்டர்ன் ரயில்வே, சதர்ன் ஈஸ்டர்ன் அண்ட் கோஸ்டல் ரயில்வே, அப்புறம் சதர்ன் சென்ட்ரல், அப்புறம் சதர்ன் ரயில்வே. ஸோ டோட்டலாக இந்த 5 ரீஜனை கிராஸ் பண்ணி போகுது. இந்த ஓவரால் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தமிழ்நாடு மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப் ஜேர்னின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரெயின் பஞ்சுவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. பட் க்ளீனினஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுங்க. சொல்லணுன்னா ரொம்ப பேட். இந்த ஃப்ளோரிங் க்ளீனிங்கும் அப்புறம் டாய்லெட்டும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்சளவு இந்த ட்ரெயினை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று, இது ரிசர்வேஷன் கோச் மாதிரியே இல்லை. ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் 2 பேர் படுத்திருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு லோவர் பெர்த் கிடச்சிருந்தது. பட் மிடில் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் படுத்திருந்தாங்க. ஸோ நான் திரும்ப அங்கே டிசிகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் எனக்கு பெட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பயமாக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே செம வெயிட்டாக இருந்தாங்க. திடீர்னு கலந்து விழுந்துன்னா அவ்வளோதான், எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு இது மாற்றிக்கிட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் இந்த ட்ரெயினில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இதோட நான் வந்து சேர வேண்டிய திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்துட்டேன். ஸோ வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.